வடிவேலு காமெடியில் ஒன்று வரும். வடிவேலை வந்து இந்த கல்லு கம்பட்டையெல்லாம் விட்டு எரிவாங்க. அப்போ வடிவேலு சொல்லுவாப்புல, எவனோ எங்கேருந்தோ எரியறான்னு மட்டும் தெரியுது, ஆனால் எவன் எரியறான்னு தெரிய மாட்டேன். அதே சினேரியோ ஒரு 15 நாளாக ஒரு ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில். அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீட்டு ஓட்டுலையும் கல் வந்து டம்முன்னு விழுந்துகிட்டு இருக்கு. ஆனால் எவன் எங்க இருந்து தெரியறான்னு தெரிய மாட்டேன். இது ஆள் நடமாட்டமே இல்லை. ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சல்லிப்பை தான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நினைச்ச ஊர் மக்கள் அவங்களுக்குள்ளேயே தேடிட்டு இருந்திருக்காங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அது ரொம்ப ஓவர் ஆயிருது. அதனால போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரோனை வச்சுலாம் தேடுறாங்க. யார் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் வாட்ச் பண்ணிருக்கேன். வந்து புதுசாக கேமரா மாட்டி பைக் மாட்டி எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அந்த திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து எங்கே வருதுன்னு தெரியலைங்க. ரொம்பவே பயந்து போன அந்த ஊருக்கார மக்கள், இல்ல இது யாரோ ஆட்கள் செய்யற மாதிரி தெரியல, ஏதோ குட்டிச்சாத்தா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்து மாதிரி சொன்ன மாதிரி குட்டிச்சாத்தானே என்னன்னு தெரியலைங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இது குட்டி சாத்தானும் இல்ல பெரிய சாத்தானும் இல்ல, அந்த ஊருக்குள்ள உள்ள ஏதோ ஒரு பாடாவதி சாத்தானே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு